ஒரு எழுத்தாளனுக்கு இவ்வளவு உயரமான மேடையும் இவ்வளவு ஃபோக்கஸ் லைட்டுகளும் தேவையில்லை என்று நினைப்பவன் நான் வந்த உடனே இந்த மேடையை தான் பார்த்தேன். உடனே எனக்கு ஒரு ஹேண்ட் மைக் கொடுத்துருங்க, நான் எங்கள் மக்களோடு போய் பேசிடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். அது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இவ்வளோ லைட்ஸு, இவ்வளோ பெரிய மேடை வந்தோடனே இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, இங்கே இருக்கிறவங்கள பார்த்து அட்வைஸ் பண்ண தோன்றும். நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்ற ஒரு டோன் வந்துடும். எனக்கே அப்படி வந்துடுமோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அப்படி வந்துடக்கூடாது அப்படின்னு. நான் ஒரு எழுத்தாளன் என்பவன் இவ்வளோ உயரத்தில் இருக்க வேண்டிய ஆள்லாம் இல்லை. நான் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கணும். நான் கொஞ்சம் பேசணுன்னா அழுதுருவேன்னு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த ஊருக்கு இதான் முதல் தடவையாக வருகிறேன். என்னை வந்து நேற்றுலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டுனேகிறார் இந்த ஊர்லேருந்து, காங்கேயம்னு அப்பு அப்படின்னு ஒருத்தர். அவர் யாருன்னு தெரியாது. சார், நான் உங்களுடைய வாசகன், நான் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த புக் ஃபேருக்கு வர முடியாது, நான் வந்து ஈரோட்டுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், ஆனால் நீங்கள் எங்கள் ஊரை கடந்து தான் போகணும், முத்தனூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் எங்கள் ஊருக்குது, என்னை வந்து பார்த்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு எப்பயுமே என்னுடைய உலகத்திலேயே கடவுளை விட நான் பெருசாக நம்புறது வந்து என்னுடைய வாசகர்களை. அதனால் யாரோ ஒருத்தர் நம்மளை படிச்சிருக்காரு, நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம். நான் போன உடனே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அவருடைய வீடு, அவருடைய ஒரு 10 ஏக்கர் லேண்டுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பங்களாவில் ஒரு 4 கார் அவர் வீட்டுக்கு அன்றைக்கி அந்த கூட்டத்தை கூட வந்திருக்கலாம் அப்போ. அப்படிலாம் நின்றுச்சு. அதெல்லாம் தப்பு இல்லை. அப்படிலாம் ஒரு பயங்கர வசதியோடு இருந்தார். அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில், நான் இதெல்லாம் நடந்தது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து ஏன்னா ஒரு வீட்டுக்கெலாம் கூட்டின்னு போய் காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாரு. அது மட்டும் கொடுத்துருந்தாருன்னா அவரை பற்றி நான் இங்கே அந்த மேடையில் பேசியே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய அறைக்கு கூட்டின்னு போய் நான் ரொம்ப வியந்து போகிற ஒரு 4 புத்தகங்களை கொடுத்தார். வழக்கமாக நான் எழுதின புத்தகம் சார் அப்படின்னு கொடுப்பாங்க. அவர் வந்து தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் என்று நான் கருதுகிற பா. சிங்காரம், தி. ஜானகிராமன் போன்ற மிக முக்கியமான எழுத்தாளர்களுடைய புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுத்தார். இந்த ஆள் வேற ஆள், இவர் கார் பங்களாலாம் வச்சுருந்தா கூட வேற ஆள், நான் நிறைய படிப்பேன் சார் அப்படின்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் அவரோட பேசின்னு இருக்கும்போது, உங்களுக்கு எப்படி படிக்கிற பழக்கம் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் இந்த ஊரில் தேவி பாரதின்னு ஒரு ரைட்டர் இருக்கார், எங்கள் ஊரில் எங்கள் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார், அவர் தான் எனக்கு வாசிக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பீரோவை திறந்து காமிச்சார். தமிழின் மிக முக்கியமான எல்லா புத்தகங்களும் அந்த ரேக்குக்குள்ளே இருந்துச்சு. நான் உடனே உடம்புலாம் சிலுத்து போய், தேவி பாரதி வந்து எனக்கு 30 வருஷமாக தெரியும், 30 வருஷமாக என்னுடைய நண்பர், அவர் ஊரில் போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்பட்டு, நீங்கள் வரீங்களா அப்படின்னா, ஐயோ நான் வரேன் சார் அப்படின்னு எங்கள் கார்லேயே அவரும் வந்து தேவி பாரதியை போய் பார்த்தோம். எனக்கு அவரை பற்றி ஏற்கனவே அவருடைய வாழ்நிலையெல்லாம் தெரியும். நம்மளே இந்த இலக்கிய கூட்டம், புக் ஃபேர் நடக்கிறது எல்லாமே எனக்கு 2ஆம் பட்சம் என்று தோன்றியது. தேவி பாரதியை பார்த்த அந்த மனநிலையோடு அப்படி வீடுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். நாளை காலைல நான் பெங்களூரில் போய் பேசணும். எல்லா கூட்டங்களையும் நிறைவு செய்துவிட்டு ஒரு இந்தியாவின் மிக முக்கியமான விருதாகிய சாகித்ய அகாடமி விருது வாங்கின நொய்யல் என்கிற தன்னுடைய நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கின தேவி பாரதியை அவர் வீட்டுக்கு முன்னால் போய் நின்று பார்த்தபோது ஒரு நிமிடம் நடுங்கி போனேன். ஒரு கிழிந்த பாயை மாதிரி தேவி பாரதி அந்த சின்ன வீட்டில், ஒரு 10க்கு 10 வீட்டில், ஒரு பழைய கட்டிலில் கேட்பாரற்று கிடந்த ஒரு காட்சியை பார்த்தேன். உண்மையிலேயே தமிழ் சமூகம் ஒரு எழுத்தாளனை இப்படித்தான் வைத்திருக்கிறது. இந்த லைட்டு, இந்த மேடை, இந்த பட்டாடை, இந்த போழுரை எல்லாம் எனக்கு 2ஆம் பட்சமாகி தேவி பாரதியினுடைய கைகளை கொஞ்ச நேரம் பற்றி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், எனக்கு கோவிட் பீரியடில் பவா வந்து அவ்வளோ உதவிகள் செய்திருக்கிறார். ஒரு எழுத்தாளனுக்கு இன்னொரு எழுத்தாளன் உதவி செய்யக்கூடாத நிலையில் ஒரு எழுத்தாளன் இருக்க வேண்டும். அப்படி ஒரு கம்பீரமாக இந்திய ஜனாதிபதியிடம் போய் சாகித்ய அகாடமி விருது பெற்று வந்த ஒரு எழுத்தாளனை வெள்ளக்கோயிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிழிந்த மனிதனாக, ஒரு கிழிந்த பாயில் நாம் கிடத்தி வைத்திருக்கிறோம் என்றால், இந்த புக் ஃபேர், இந்த கூட்டம், இந்த லைட்ஸ் எல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம் என்று தோன்றியது. நண்பர்களே, நான் எந்த கழிவிறக்கத்தை கோரியும்
நம்ம குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு போய் இங்கே ஒரு எழுத்தாளர் இருக்கான், இவன் வந்து இந்தியாவின் மிக உயர்ந்த விருதாகிய சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறான் என்று சொல்வதை விட ஒரு புத்தக கண்காட்சி பெரிதாக சாதித்து விடும் என்று நான் நினைக்கவில்லை. அந்த எழுத்தாளனை நம்முடைய குழந்தைகளை ஸ்பரிசிக்க வைக்க வேண்டும். கேரளாவில் இது நடக்கிறது, கர்நாடகாவில் இது நடக்கிறது. ஒரு குழந்தை பிறந்து எழுதுகிற வயது வந்தவுடன் அவர்கள் பால் சக்கரையாவிடமோ தகழி சிவசங்கரம் பிள்ளையிடமோ அல்லது வைக்கம் முகமது பஷீரிடமோ கூட்டின் போய் என் குழந்தைக்கு அச்சரம் எழுத சொல்லிக் கொடுங்கள் ஐயா, உங்களை மாதிரி ஒரு எழுத்தாளனாக என் பிள்ளை வர வேண்டும் என்று ஒரு தட்டில் அரிசியை வைத்து குழந்தையை ஆ என்று எழுத வைக்கிறார்கள். அதுதான் ஒரு நாகரிகமடைந்த சமூகத்தின் இயல்பு என்று நான் கருதுகிறேன். ஒரு மனிதனை இவ்வளவு பக்கத்தில் இப்படி கடத்தி விட்டு நீ ஒரு மணி நேரம் இலக்கியம் பேசென்றால் என்னால் பேச முடியாது. எனக்கு முகத்தில் தேவி பாரதி ஒரு கிழிந்த பாயை மாதிரி படுத்து கொண்டு நடுங்கும் கைகளோடு என் கைகளை பற்றி கொண்ட அந்த நிமிடத்தை விட்டு என்னால் அகலவே முடியவில்லை. அவர் நொய்யல் என்கிற நொய்யல் ஆற்றின் மரணத்தை மையமாக வைத்து அவர் எழுதின நாவலுக்குத்தான் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதாகிய சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. நண்பர்களே, வெள்ளக்கோயில் பக்கம் ஓடுகிற அல்லது வெள்ளக்கோயில் பக்கம் ஒரு காலத்தில் ஓடி செத்துப்போன நொய்யல் நதியை இன்றைக்கு இந்தியாவில் 19 மொழிகளில் தேவி பாரதியால் மற்ற மொழி வாசகர்கள் வாசிக்கிறார்கள். அவ்வளவு மொழிகளில் ஒரு சாகித்ய அகாடமி பெற்ற நாவல் மொழிபெயர்க்கப்படும். அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதனை நாம் தனித்து விட்டுவிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் நம்முடைய பழக்கம் இப்படித்தான் எழுத்தாளர்களை விட்டிருக்கிறோம். என்னுடைய எழுத்து தமிழர்களுக்கு மண்ணெண்ணெய் மாதிரியும் தீப்பெட்டி மாதிரியும் அவசியமானது. அதனால் என் எழுத்துக்களை தமிழர்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் போஸ்ட் கார்டு போட வைத்தான் நம்முடைய மகாகவி பாரதி. புதுமைப்பித்தன் தன்னுடைய கடைசி காலங்களில் திருவனந்தபுரத்தில் நோய்வாய்ப்பட்டு ஒரு அறையில் முடங்கி கிடந்தபோது யாராவது ஒருத்தர் சைக்கிள் பெல் அடித்தால் வெளியில் வந்து பார்ப்பார், யாராவது நம்மளுக்கு 10 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பியிருப்பார்களா என்று. நண்பர்களே, தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழ் சமூகம் இவ்வளவு பெருமையையும் மொழியின் மீது இவ்வளவு உயரத்தையும் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழர்கள் புதுமைப்பித்தனுக்கு ஒருவர் கூட 100 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணதாக வரலாறே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, புதுமைப்பித்தன் என்கிற அந்த மகா மேதை, இந்த மகா கலைஞன் கல்கி பத்திரிகையில் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் தருகிறார்கள். 12 மாதத்திற்கு 12 எழுத்தாளர்களின் சிறந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் கல்கிக்கு அனுப்புங்கள் என்று சொல்கிறார். ஒரு சிறுகதைக்கு சன்மானம் 50 ரூபாய். புதுமைப்பித்தன் மிகச்சிறந்த 12 கதைகளை தேர்ந்தெடுத்து கல்கி பத்திரிகைக்கு அனுப்புகிறார். ஒரு வருடம் கல்கி பத்திரிகையில் அந்த கதைகள் பிரசுரமாகிறது. அந்த வருடத்தின் இறுதியில் கல்கி பத்திரிகையிலிருந்து புதுமைப்பித்தனுக்கு ஒரு கடிதம் எழுதி 12 எழுத்தாளர்களையும் நாங்கள் எங்கள் தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், அவர்களுடைய புகைப்படங்களை அனுப்ப முடியுமா என்று கேட்கிறார்கள். புதுமைப்பித்தன் எக்ஸ்ரே எடுத்த தன்னுடைய நெஞ்சு எலும்பு கூட்டு புகைப்படத்தை கல்கிக்கு அனுப்பி வைத்து 12 கதைகளையும் வெவ்வேறு பெயர்களில் நான் தான் எழுதினேன். 12 கதைகளையும் வெவ்வேறு பெயர்களில் நான் தான் எழுதினேன். ஒரு 50 ரூபாய் சன்மானம் கிடைக்குமா என்பதற்காக எழுதினேன். ஒருவேளை அந்த எழுத்தாளர்களின் படங்களை நீங்கள் பிரசுரிக்க வேண்டும் என்றால் என்னுடைய எக்ஸ்ரே ஃபிலிமை கல்கியில் பிரசுரியுங்கள் என்று அனுப்பினேன். நாம் தொன்று தொட்டு இப்படி எடுத்துக்கொள்ளலாம். புதுமைப்பித்தனில் ஆரம்பித்து தேவி பாரதி வரையிலும் அப்படித்தான் நம்முடைய மனிதர்களை, நம்முடைய எழுத்தாளர்களை, நம்முடைய ஆன்மாக்களை அப்படித்தான் வைத்திருக்கிறோம். நண்பர்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கேரளாவில் தகழி சிவசங்கரன் பிள்ளைக்கு ஞானபீட பரிசு அறிவிக்கப்படுகிறது. ஞானபீட பரிசு கிடைத்து அவருக்கே தெரியாது. காலையில் அப்போ இவ்வளோ மீடியாக்கள் கிடையாது. காலையில் எழுந்து வீட்டு வராண்டாவுக்கு வந்தால் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் பூங்கொத்துகளோடும் சால்வைகளோடும் புத்தகங்களோடும் வெளியில் நிற்கிறார்கள். தகழிக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆகிறது. நம்பர்களை நீங்கள் நம்ப வேண்டும். அந்த வரிசையில் அவர் வீட்டின் தாழ்வாரத்திலிருந்து பார்க்கிறார், ஒரு 50வது 60வது இடத்தில் அப்பொழுது கேரளாவின் முதலமைச்சராக இருந்த ஈ.கே. நாயனார் நின்று கொண்டிருக்கிறார். நண்பர்கள், ஒரு முதலமைச்சர் தன்னுடைய மொழிக்காக தன்னுடைய மாநிலத்திலிருந்து ஒரு மனிதன் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதாகிய ஞானபீட விருதை பெற்றிருக்கிறான், அவனை போய் நாம் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக போய் கியூவில் நிற்கிறார்.
ஓ சாரி, ஆமாம்மா, நான் நொய்யல்னு சொல்லிட்டு அவருடைய பெஸ்ட்டு நாவல் என்னை பொறுத்தவரையிலும் நொய்யல் தான். அதுவே மைண்டில் இருந்துச்சு. அவருடைய நீர்வழி படுகும் என்கிற நாவலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது. அவர் வந்து இறங்கி போகிறார் நாயனாட்ட போய், சார் நீங்கள் எங்கள் சிஎம், நாம் என்ன பண்ணுவோம், யாரோ ஒருத்தன் சாகித்ய அகாடமி விருது வாங்கிக்கிறான், அவனை கூட்டின்னு வந்துடு செக்ரட்டேரியட்டுக்கு, இல்லை என் வீட்டுக்கு என்று அழைப்போம். ஆனால் நண்பர்களே, மறுபடியும் நான் 1000 முறை சொல்கிறேன், இந்த உலகத்தில் அல்லது நம்முடைய இந்தியாவில் ஒரு பிரதமரை விடவும் ஒரு ஜனாதிபதியை விடவும் இன்னும் ஒரு அடி மேலே நிற்கக்கூடியவன் எழுத்தாளன் தான். ஏனென்றால் அவன்தான் நாம் தவறவிட்டதை எழுத்தாக மாற்றி அதை ஒரு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போகிறான். அதனால் ஒரு எழுத்தாளன் மிக மிக முக்கியமானவன் என்று நான் கருதுகிறேன். சார் வந்து ஏஐ பற்றி, இந்த நவீன தொழில்நுட்பங்களை பற்றி ரொம்ப பிரமாதமான விஷயங்களை நம்மோடு ப்ரெசன்ட் பண்ணிக்கினே இருந்தார். எனக்கு அவர் பேசிக்கொண்டு இருக்கும் போதெல்லாம் தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளராகிய சுந்தரராமசாமி எழுதின விகாசம் என்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. நமக்குள்ள அந்த கதை மனிதன் எவ்வளவு மகத்தானவன் என்பதை, அல்லது மனிதன் எவ்வளவு மேன்மையானவன் என்பதை சுந்தரராமசாமி அந்த கதையில் சொல்லாமல் சொல்லி போகிறார். ஒரு இலக்கியம், ஒரு டெக்ஸ்ட்டு எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு கடத்திவிடக்கூடாது. அது வாசகனுக்கான இடத்தை ஃபில் பண்ணுவதற்காக தனித்து விட வேண்டும். சுந்தரராமசாமி அந்த விகாசம் என்கிற கதை, உண்மையிலேயே சுந்தரராமசாமி என்கிற எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய ஜவுளிக்கடையினுடைய உரிமையாளராக இருந்தார். அவருடைய ஜவுளிக்கடையின் பெயர் சுதர்சன் ஜவுளிக்கடை. இன்றைக்கும் நாகர்கோவிலில் மணிகுண்டுக்கு பக்கத்தில் அந்த கடை ஒரு புத்தக கடையாக மாற்றியிருக்கிறது. அந்த கடையில் ஒரு அனுபவத்தை தான் சுந்தரராமசாமி அவ்வளோ பிரமாதமான கதையாக எழுதினார். கிட்டத்தட்ட 40 அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விகாசம் எழுதப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு வெள்ளக்கோயிலில் உங்கள் முன்னால் நின்று சார் சொன்ன ஏஐக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த கதையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த கதை ஒன்றுமே இல்லை. ராவுத்தர் பாய் என்று ஒருவர் ஒரு ஜவுளிக்கடை குமஸ்தாவாக சுந்தரராமசாமியினுடைய கடையிலே வேலை பார்ப்பார். உங்களுக்கு தெரியும், ஒரு சில கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டரை விட பெரிய மரியாதையும் கலெக்டரை விட விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளாகவும் துரதிருஷ்டவசமாக கலெக்டருடைய பிசியோ அல்லது பியூனோ இருப்பாங்க. அவருக்கு கலெக்டருக்கு என்னடா தெரியும், அவரு கையில் எல்லாம் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் ஒரு மனிதன் இருப்பான். அவன் ரொம்ப முக்கியமானவன். ஆனால் இந்த உலகத்தின் துரதிருஷ்டம், அவன் பியூனாக இருப்பான், ஜவுளிக்கடை குமஸ்தாக இருப்பான், தோழர்கள் மாதிரி டிரைவராக இருப்பார்கள். அதை பற்றி கவலையே இல்லை. அது இந்த வாழ்வில் நம்முடைய வயிற்று பிழைப்பாக நடத்தப்படுகிற தற்காலிக தொழில். அதை பற்றி நாம் யோசிக்கவே வேண்டாம். இந்த ராவுத்தர் பாய் மேலே கடை முதலாளியான சுதர்சன் ஜவுளிக்கடை உரிமையாளருக்கு எப்பொழுதுமே தன்கிட்ட வேலை பார்க்குற அந்த குமஸ்தா மீது ஒரு சின்ன பொறாமை இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆள் வந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவனாக இருக்கானே, எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சதாக இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் இவனை கவுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சினே இருப்பார். கரெக்டாக அந்த நாள் வந்துடும், ஒரு ரம்ஜான் வரும். பாய் போய் அவங்க வீட்டுக்கு வேண்டிய ஜவுளி கடை எல்லாம் எடுத்து அடுக்கிட்டு பில்லு போடு, என் கணக்கில் பைத்து வச்சுக்கோ என்று சொல்வார். இதற்காகவே காத்திருந்த மாதிரி ஐயர், அவர் வந்து சுந்தரராமசாமி வந்து ஒரு பிராமண வகுப்பை சார். ஐயர் வந்து சொல்கிறாரு, கடை என்ன நீ உங்கள் அப்பாவை முதல் போட்டு வச்சுக்கிறாரு, கடை எந்தியா, நீ மாதிரி யாரையும் கேட்காத துணி எடுத்து வைக்கிற என்று கேட்பார். உரையாடல் இப்படித்தான் ஆரம்பிக்கும். உடனே ராவுத்தர் பாய் சொல்வார், சரி நான் உங்கள் கடையில் வேலை செஞ்சுட்டு பக்கத்து கடையில் போய் ஜவுளி எடுக்க முடியும், உங்கள் கடையில் தான் எடுக்க முடியும், உங்கள் கடையில் தானே டியூ கட்ட முடியும் என்று 2 பேர், அதெல்லாம் முடியாது, எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அடுக்குங்க என்று பணியாளர்கள் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு, நான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாளைக்கு நான் எப்படி ரம்ஜான் கொண்டாடுறது, நீ கொண்டாடப்போ வேலை செய்கிற அதுக்கு சம்பளம் வாங்கிக்கிற, நீ மான்னு உங்கள் அப்பா விட்டு துணி எடுக்கிற மாதிரி எடுத்து வைக்கிற என்று சொன்னவுடன் நின்றுக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். நின்றுக்கோ என்று இவருடைய ஈகோ, 2 பேருடைய ஈகோ வெளியாகிறது. அவர் அடுத்த நாள் கடைக்கு வரவில்லை, நின்று கொள்கிறார். நம்மளே அதுக்கு அடுத்த நாள் ஐயர் மட்டும் கடைக்கு வருகிறார். அவருக்கு கையும் எதுவுமே தெரியாது, அவருக்கு பெருசாக எல்லாமே இவர் கையில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நாளால் அவர் ஐயர் வந்து கடவுள்கிட்ட ஒரு வேண்டி கொண்டுவார், இந்த ஐயர் கொழுப்பை அடக்கிற மாதிரி கடவுள் வந்து எனக்கு வந்து ஏஐ மாதிரி ஒன்று கொடுக்கணும் என்று வேண்டிக் கொள்வார். இப்போ ஏஐ, அப்போ வந்து கால்குலேட்டர்னு ஒன்று அப்போ இந்தியாவில் அறிமுகமாகவே இல்லை, உலகத்துக்கே அறிமுகமாகவில்லை.
ஒரு நாள் பர்ச்சேஸுக்காக பம்பாய்க்கு போகிற போது ஐயர் ஒரு ரொம்ப விரும்பி வேண்டி ஒரு கால்குலேட்டரை கையில் வாங்கி கொண்டு வந்து விடுவார். சுந்தராம் சாமி அந்த காட்சியை மிக அழகாக எழுதுவார். ராத்திரி 11 மணிக்கு அவர் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸில் வந்து இறங்கி வீட்டில் இருக்கிற எல்லாரும் எழுப்பிடுவார். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் எழுப்பி, இந்த ராவுத்தர் பாய் திமிர கொட்டத்தை அடக்கிறதுக்கு கடவுள் எனக்கு என்றைக்காவது உதவி பண்ணுவான்னு சொன்னல, இன்றைக்கி பண்ணிட்டா என்று சொல்லுவார். அவங்களுக்கு தூக்க கழகத்தில் ஒன்றுமே புரியாது. எல்லாம் ஏஞ்சி உட்காந்து என்ன சொல்லி தொலைங்க என்று கேட்பாங்க. அவர் வந்து இந்த மிஷினை எடுத்து வைப்பார். இது என்ன அப்படிங்க, தெரிலையே, யாரும் பார்த்ததே இல்லை கால்குலேட்டர், தெரிலையே என்று சொல்கிறாங்க. அவங்க உடனே ஐயர் கேட்பார், ஒரு சுங்குடி சேலை 280 ரூபா, 8 சுங்குடி சேலை என்ன விலை அப்படின்னு கேட்பார். அந்த ஐயரம்மா அப்பாவே சொல்ல, நமக்கு என்னங்க தெரியும், ராவுத்தர் பாய்க்கு தானே தெரியும் என்று கேட்பாங்க. அவன் கொட்டத்தை அடக்கிறதுக்கு தாண்டி கடவுள் இந்த மிஷினை வச்சுக்கிறான் என்று இவர் சொல்லுவார். உடனே ஐயர் வந்து 8 × 288 எவ்வளோன்னு போட்டு 1848ன்னு சொல்லுவாங்க. உடனே மறுபடியும் அந்த ஐயரம்மா பயங்கர அப்பாவியோ, ஐயோ ராவுத்தர் பாய் மூளை இந்த மிஷினில் எப்படிங்க கடவுளை அடைச்சி வச்சாருன்னு கேட்கும். அவர் சொல்லுவார், ஏண்டி விவரம் கட்டவளாகிற, இனிமேல் ராவுத்தர் பாயே நம்மளுக்கு வேணாம், இந்த மிஷின் போதும், இதை வச்சுக்கின்னு நான் கடையை நடத்திடுவேன் என்று சொல்வார். அடுத்த நாள் ஐயர் 8 முழ வேஷ்டி கட்டிக்கின்னு ரொம்ப பளபளன்னு ஒரு வேஷ்டி கட்டி பையெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது, கேஷ் பேக்லாம் அன்றைக்கி எடுத்துன்னு போக முடியாது, கால்குலேட்டரை கையில் பிடிச்சிக்கின்னு பஜாரில் எல்லாரும் பார்க்குற மாதிரி எல்லோரும் கேட்கணும், இது என்ன ஐயர புதுசாக ஏதோ மிஷின் வாங்கிட்டு வந்துக்கிறீங்க, எல்லாரும் கேட்கணும் என்பது மாதிரி கடைக்கு போவார். அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். யார் வந்து கேட்டாலும் கணக்கு ராவுத்தர் பாய்கிட்டே போக வேண்டியதில்லை. இப்படி நடந்து கொண்டே இருக்கும். நம்மளே கதை அதோடு முடியாது. ஒரு 2 நாள் பொறுத்து ஐயர் போய், அப்பா இன்னும் புழுக்கம், ஃபேன் போடு என்று சொல்வார். ஃபேன் போடுவார்கள், ஃபேன் ஓடாது. ஏன்டா ஃபேன் ஓடல என்று கடை பணியாளரை கேட்பார். அவன் சொல்லுவான், கரண்ட்டு பில் கட்டினா தானே ஃபேன் ஓடும், 5ஆம் தேதி பீஸை பிடிங்கிட்டான் அப்படின்னாங்க. ஒன்று, ஆமாம் 5ஆம் தேதி கரண்ட் பில் கட்டிக்கணும், எங்கே ராவுத்தர் பாய் அப்படின்னு அவர் கேட்பார். ஐயா எல்லாம் தான் இந்த மிஷினில் இருக்குது ஐயா, நீங்களே கட்டிட வேண்டியதானே என்று அவன் சொல்லுவான். அப்புறம் இதே மாதிரி கடையில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை ஒரு கல்யாண கோஷ்டி ராவுத்தர் பாயோடைய, இந்த ராவுத்தர் பாய் கடையினே வரட்டும், அவர் தான் கொஞ்சம் ஓனர் ஆகட்டும், சுதர்சன் ஜவுளி கடைக்கு வருவார்கள். வந்தவுடனே அவங்க வந்து நிறைய ஜவுளிலாம் எடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு கோடி வேஷ்டி 22 பேர் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவார் அந்த கடையில் உள்ள சிப்பந்தி வந்து, கோடி வேஷ்டி எங்கே இருக்குது, 3 வேஷ்டி தான் இருக்குது என்று சொல்வார். ராவுத்தர் பாய் கடையில் இருந்த காலம் அது. அவர் சொல்லுவார், டேய் குதிரையை போட்டு மேலே ஏறு, 7வது ரேக்குகள் உள்ளே போய் கையை சொருவு என்று சொல்வார். இவன் சொருவான். 30 வேட்டி இருக்கும், 4 வேட்டியை வச்சுட்டு மீதி 26 வேட்டியை கீழே இறக்கணும். ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் இப்பொழுது நினைவு கொள்ள வேண்டியது, ராவுத்தர் பாய்க்கு 2 கண்ணும் கிடையாது, பிளைண்ட் அவுட். ஆனால் அந்த கடை எல்லாமே அத்துப்படியாக இருக்கும். இப்போது கரண்ட்டு பில்லு கட்ட முடியாது, ஜவுளியில் வியாபாரம் டல்லாகும், இந்த கம்ப்யூட்டரை இந்த கால்குலேட்டரை வைத்துக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கப்புறம் ஒரு நாள் வந்து காலங்காத்தால் ஐயர் எழுந்துச்சு அவங்க பையன்கிட்ட சொல்லுவார், நீ எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஈகோ எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நீ போய் பாயை கூப்பிட்டனா கடைக்கு மறுபடியும் வந்துடுவார், சைக்கிள் எடுத்துன்னு போகிறியா என்று கேட்பார். இவன் எப்படா வருவான் என்பது மாதிரி பாய் ரெடியாக இருப்பார். தொத்தி ஏறி கேரையில் உட்காந்துன்னு ஜவுளி கடைக்கு வந்து விடுவார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஸ்டூல் போட்டு, நீ சும்மா உக்காந்தா போதும் பாய், மீதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் என்று கடை நடக்கும். அப்பொழுது தான் இந்த இன்சிடென்ட் நடக்கும். கோடி வேட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டவுடனே இல்லைன்டுவாங்க கடையில், இவர் எடுத்து கொடுப்பார். இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் நடந்து கொண்டே இருக்கும். அந்த கடையில் தினந்தோறும் ராவுத்தர் பாயை வீட்டுக்கு கொண்டு போய் விடுகிற கோமதி என்று ஒரு பெண் இருப்பாள். சின்ன குழந்தை. அவருடைய கைத்தடியை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போவாள். அப்போ அவர் சொல்லுவார், தாத்தா உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக தாத்தா என்று சொல்வார். ஏமாடி என்று அவர் கேட்பார். இல்லை, ஒரு காலத்தில் இந்த கடையே நீ தான் கட்டி ஆண்ட, இன்றைக்கி ஒரு சாதாரண குமஸ்தா மாதிரி, ஒரு வாட்ச்மேன் மாதிரி உன்னை ஸ்டூல் போட்டு உட்கார வச்சுட்டாங்க என்று சொல்வாள். ராவுத்தர் பாய் சொல்லுவார், சீச்சி அப்போலாம் தான் நான் குமஸ்தாவாக இருந்தேன், இப்போ தான் ஜென்ரல் மேனேஜர் ஆகியிருக்கிறேன் என்று அந்த கதை முடியும். நண்பர்களே, இந்த உலகத்தில் எத்தனை ஏஐ வந்தாலும், எத்தனை மிஷினரி வந்தாலும், எத்தனை நவீன யுகங்கள் வந்தாலும், மனிதன்
மகத்தானவனாக இருக்கிறான், மனிதன் மகத்தான சல்லிப்பயலாகவும் இருக்கிறான். இதை ரெண்டு பேருமே ரெண்டு ரைட்டர்ஸும் சொல்லுகிறாங்க. மனிதன் மகத்தானவன் என்று மார்க்சிம் கார்கி சொல்லுகிறார், மனிதன் மகத்தான சல்லிப்பயல் என்று ஜி நாகராஜனும் சொல்லுகிறார். இந்த ரெண்டும் மேடு பள்ளமாக மனித வாழ்க்கையில் நம்மை எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாசிப்பற்ற நாட்கள் என்ன செய்யும் என்றால், வாசிப்பற்ற நாட்கள் என்னை மாதிரி ஒரு வாசித்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனை அல்லது உங்களை மாதிரி வாசித்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனை வாசிப்பற்ற நாட்கள் சுடுகாடாய் மாற்றும். நண்பர்களே, நான் சொல்லக்கூடாது என்று நினைத்தேன், ஆனால் என்னால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியவில்லை. என் முன்னால் இந்த காங்கேயத்தினுடைய நீதிபதி ஆனந்தன் வந்திருக்கிறார். அவர் எங்கள் ஊரில் தான் முதல் நீதிபதியாக பணியாற்றினார். எழுத்துதான் எங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்தது. வாசிப்பு தான் எங்கள் இருவரையும் நண்பர்களாக்கியது. நண்பர்களை, இன்றைக்கு காலையில் நான் இந்த ஊருக்கு வருகிறேன் என்றவுடன் அவர்தான் என்னை 6 மணிக்கு தொலைபேசியில் அழைத்தார். எங்கள் உரையாடல் ஒரு 5 நிமிடம் நீடித்திருக்கும். வழக்கமான உரையாடல், நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க, சிக்கன் ரொம்ப பிடிக்குமா, எங்கள் வெள்ளக்கோயிலே காங்கேயத்திலே எங்கே மட்டன் நல்லா இருக்குமா என்று உரையாடல் ஆரம்பிக்கும். ஆனால் அவருடைய உரையாடல் ஆரம்பித்தது, பவா சார், நான் பல 100 குடும்பங்களை என்னுடைய நீதிமன்றத்தில் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறேன். இந்த இணைப்புக்கு ஒரே காரணம், எழுத்தை நான் தொடர்ந்து வாசிப்பவன். ஒரு எழுத்தாளனை தொடர்ந்து வாசிக்கிற போது நாம் இதுவரையிலும் பொது சமூகம் நம் மீது உருவாக்கி வைத்திருக்கிற மனநிலையை, ஆணாதிக்க சிந்தனையை, ஜாதிய பாகுபாட்டை, இப்படி 100 விஷயங்களை சொல்ல முடியும். பொது சமூகம் இதை எல்லாவற்றையும் நம்மை அறியாமலேயே நம்முடைய மூளையில் ஏற்றி வைத்திருக்கிறது. ஒரு எழுத்து தான் அதை களைத்து போடுகிறது. ஒரு எழுத்து தான் அதை தலைகீழாக மாற்றுகிறது. ஒரு எழுத்து தான் இதை வேற மாதிரி பார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. எழுத்து திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. நண்பர்களே, நான் தேவி பாரதியை பற்றி சொன்னேன். நான் இன்னொரு வாசகனை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் பெயர் லிங்கம். அவர் வேலூரில் வேலை பார்க்கிறார். ஒரு காலத்தில் சார்லாம் பேசினார்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பிக் நிறுவனத்தினுடைய உயர்ந்த பொறுப்பில் இன்ஜினியராக இருந்தவர். அவர் அந்த காலத்தில் பிஇ படித்தவர். நண்பர்களே, லிங்கம் சாதாரண மனிதர்களிலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டவர். அதற்கு முக்கிய காரணம் வாசிப்பு. கடைசியில் இப்போது அவருக்கு ஒரு 75-76 வயதாகலாம். தொடர்ந்து என்னை தொலைபேசியில் குறுஞ்செய்திகள் மூலமாகவும் நேரடியாகவும் ரொம்ப சங்கடப்பட்டு அழைக்கிறார். அவருடைய ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா? உங்களில் யாரும் பதற்றம் அடைந்து விடக்கூடாது. அவர் கிட்டத்தட்ட 30,000 40,000 புத்தகங்களை தன்னுடைய வீட்டில் சேகரித்து வைத்திருக்கிறார். இல்லை, நீங்கள் கைத்தட்டுகிற அளவுக்கு ஒன்றுமே நடைபெறவில்லை. நம்மளே, அவருக்கு ஒரு பையன், 2 பொண்ணு. ஒவ்வொரு நாளும் அந்த வயதான வாசகனை பார்த்து அவருடைய வீடு கேலி செய்கிறது. அவருடைய லௌகீகம் அவரை கிண்டல் செய்கிறது, அவரை வெறுக்கிறது, அவரை ஒதுக்குகிறது, அவரை அவமானப்படுத்துகிறது. ஒரு பிளாட் வாங்கி வைக்கல, ஒரு கார் வாங்கலை, ஒரு வீடு வாங்கலை, இந்த புஸ்தகத்தை சேர்த்து வச்சு என்னையா பிடுங்க போகிற என்று கேட்கிறார்கள். அவமானத்தால் இத்தனை வருடங்கள் வாசித்த ஒரு வாசிப்பாளன் செத்து நூலாகி, நம்மளே, அவர் கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தை என்னால் ஜெராக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும். அவர் என்னிடம் இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட 3434 தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். யாராவது 20,000 ரூபாய் கொடுத்தால் இதை கொடுத்து விடுகிறேன். அதற்கு அடுத்தது, தமிழில் இதுவரை வெளிவந்த எல்லா கிளாசிக்ஸும் என்னிடம் இருக்கிறது. 60,000 ரூபாய் யாராவது கொடுத்தால் இந்த புத்தகங்களை அவர்களுக்கு அனுப்பிவிடுகிறேன். நான் 1800 தமிழ் சிறுகதை தொகுப்புகள் வைத்திருக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் யாராவது, அதனுடைய மதிப்பு 3 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் யாராவது கொடுத்தால் அந்த புத்தகங்களை அவர்களுக்கு நானே கூரியரில் அனுப்பி வைத்து விடுகிறேன். ஒரு 78 வயது வரையிலும் வாசிப்பை மட்டுமே தன்னுடைய சுவாசமாக மாற்றிக்கொண்ட ஒரு மனிதனுக்கு இந்த தமிழ் சமூகம் அல்லது தமிழ் குடும்பம் கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதி இது என்று கருதுகிறேன். நண்பர்களே, வாசிப்பால் அந்த மனிதன் எவ்வளவு பக்குவப்பட்டு இருப்பான், வாசிப்பால் எவ்வளவு தோழமை நெஞ்சங்களை அடைந்திருப்பான், எவ்வளவு சக மனிதர்களை நேசித்திருப்பான். ஆனால் இந்த உலகம் அப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி தள்ளி
லௌகீகத்தில் வெற்றி பெற்ற மனிதர்களை கொண்டாடுகிற உலகமாக இருக்கு. உங்கள் வீடு எவ்வளோ பெரிய வீடு, நீ எத்தனை கார் வச்சுக்கிற, நீ எவ்வளோ சௌகரியமாக இருக்கிற என்பதற்காக மட்டுமே கைகளை நீட்டுகிற ஒரு சமூகமாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் புதுமைப்பித்தனில் ஆரம்பித்து தேவி பாரதி வரையிலும் இந்த சமூகம் எவ்வளவு ஒதுக்கினாலும் பரவாயில்லை. நான் சொன்ன தேவி பாரதி கடைசி ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி என்கிட்ட அவர் சொல்கிறாரு, இன்னும் 3 நாவல்கள் எழுதாமல் நான் சாக மாட்டேன் என்று சொல்கிறார். இவ்வளவு ஒரு கிழிந்த பாயை மாதிரி கிடக்கிற நிலைமையிலும் ஒரு எழுத்தாளனுடைய இடம் அதுதான். அதைத்தான் திரும்ப திரும்ப இந்த மானுட அறத்தைத்தான் மறுபடியும் எழுத்தும் இலக்கியமும் மனிதர்களுக்கு போதித்து கொண்டே இருக்குது. அவன் ஒரு எழுத்தாளன் எதற்கும் பயப்பட வேண்டும் என்று அவசியமே இல்லை. அவன் மிக கம்பீரமானவன். அவன்கிட்ட காசு இருக்காது, திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸுக்கு செலவுக்கு காசு இருக்காது. ஆனால் மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற தனவான்களை 2 வார்த்தை பேசினால் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் கூட்டி கொடுப்பார்கள் என்று நினைப்பவன் ஒருபோதும் கலைஞனாக இருக்கவே முடியாது. கலைஞன் என்பவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் துறந்து ஒரு துறவு மனப்பான்மையில் வாழ்கிறவனை மாதிரி வாழ வேண்டியவன். நண்பர்களே, இதைத்தான் திரும்ப திரும்ப எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார். நான் என்னுடைய சின்ன வயதில் நடந்த ஒரு 7வது படிக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட்டை எழுத்தாளன் எப்படி எழுதுகிறார். அவர் சொன்னார்ல, சார் நான் எப்படி ஒரு மரணம் என்னை எழுத தூண்டியது. ஒரு எழுத்தாளனுக்கு எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் ஒரு நிகழ்ச்சி தன்னுடைய இதயத்தில் ஊறிக்கொண்டே இருக்கலாம். என்னுடைய இதயத்தில் அப்படி ஊறிக்கொண்டே இருந்த நிகழ்ச்சி, நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது ஃபெயிலாக்கப்பட்டேன். 7ஆம் வகுப்பில் என்னோடு படித்த 60 மாணவர்களும் டியூஷன் படித்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய அப்பாவே ஒரு வாத்தியாராக இருந்ததனால், இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தெரியும் என்பதனால் நீ டியூஷன் படிக்க போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அவ்வளவு பெரிய துரோகத்தை ஒரு அப்பாவாக என் அப்பா எனக்கு செய்தார். நான் போகல, எனக்கு அதனுடைய விபரீதம் எல்லாம் தெரியாது. 59 பேருக்கும் 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும், 5:30 மணி வரலும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். அப்போ அதே வாத்தியார் அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பார், அதான் டியூஷன். அதுக்கு 50 ரூபாய் ஃபீஸ். பகல்லாம் படித்தான்ல அவன், மீதி 6 பீரியடு அதுக்கு காசு கிடையாது, அது ஃப்ரீ கிளாஸ். கடைசி கிளாஸு வீட்டுக்கு கூட போவேணா, அதே கிளாஸில் அதே வாத்தியார் வெளியே போய் கொஞ்சம் முகம் கழுவிட்டு கொஞ்சம் பவுட்ரு போட்டுன்னு வந்து கடைசி கிளாஸ் எடுப்பார். 50 ரூபாய் ஃபீஸ். ஒரு நாளும் நான் அந்த கடைசி கிளாஸுக்கு அட்டன் பண்ணதே இல்லை. ஏன்னா அவன் இப்போ ரிசல்ட் வந்து விட்டது. அப்போதெல்லாம் ரிசல்ட் எப்படி வரும்னா, இப்போ தான் கம்ப்யூட்டர், ஃபோனு, பேப்பர் அதெல்லாம். அப்போ வந்து ஒரு டைப் பண்ணி பாஸ் ஃபெயில் என்கிற லிஸ்ட்டை ஒரு போர்டில் ஒட்டி வகுப்பறைகளுக்கு உள்ளே வச்சுருவாங்க. ஜன்னல் வழியாக நாங்கள் பார்ப்போம். நான் வந்து ரேங்க் ஸ்டூடெண்ட், 4வது ரேங்க் 5வது ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். நான் ஓடி போய் பாஸ் லிஸ்ட்டில் என் பேர் பார்த்தா 59 பேர் பாஸ் ஆகிறான், ஒரு பேர் இல்லை என் பேர். நான் பயங்கரமாக ஷாக் ஆகி இருக்கவே இருக்காது அப்படின்னு ஃபெயில் லிஸ்ட்டில் போய் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பேரே என் பேர் தாங்க. 7th Aவில் ஃபெயில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேர். எனக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து சைக்கிள் எடுத்து நேராக எங்கள் வீட்டுக்கு வரேன். எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வெளியே ஒரு ஈஸி சேர் போட்டு உட்காந்து ஏதோ பேப்பர் படிச்சுன்னுறாரு. என்னடா அப்படின்னு கேட்டாருன்னு. நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு. நீ எப்படி ஃபெயில் ஆவ? வாத்தியாரில் அவர், நீ உன்னால் தான் ஃபெயில் ஆனேன்னு நினச்சிக்கினேன் நான். நீ எப்படி ஃபெயில் ஆவ? நீ வந்து ரேங்க் ஸ்டூடெண்ட்னார். அது நீ சொல்கிறப்பா, ஆனால் ஃபெயில் லிஸ்ட்டில் தான் என் பேர் இருக்குது அப்படின்னு. எங்கள் அப்பா பயங்கர ஷாக் ஆகிட்டார். எங்கள் அப்பா ஷாக் ஆகி ஒரு கதர் சட்டை, எங்கள் அப்பா கதர் சட்டை போட்டார். சொல்கிறேன், இந்த கதையில் தான் வருது அது. அங்கே ஒரு கதர் சட்டையை போட்டுன்னு அந்த சைக்கிளில் என்னை உட்கார வச்சுன்னு மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போகிறார். நான் வந்து டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு எங்கள் ஊர்லேயே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூல். அது டென்மார்க்குக்காரங்க வந்து ஆரம்பித்த ஸ்கூல். அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் எப்படி இருப்பார்னா, இப்போ நம்ம சாதாரணமாக போய் முதலமைச்சர் விஜயெல்லாம் சாதாரணமாக பார்த்துடலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணால் பார்த்துடலாம். ஆனால் அவரை வந்து பார்க்கவே முடியாது. 3 பியூன் இருப்பாங்க அவருக்கு. ஹெட்மாஸ்டர் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், அவ்வளோதான். பயங்கர அப்படியே ஒரு சிற்று அரசர் மாதிரி இருப்பார். அப்புறம் எல்லாம் பிடிச்சி ஒரு 1.5 மணி நேரம் நின்று நானும் எங்கள் அப்பாவும் உள்ளே போனோம். ஒரு பெரிய கண்ணாடி டேபிளுக்கு முன்னாடி அந்த பக்கம் ஒரு அரசனை போல் உட்காந்துட்டார். எங்கள் அப்பா போய் என் பையன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு. எனக்கு அந்த உரையாடல் நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் சொன்னார், நல்லா படிக்கலன்னா ஃபெயில் ஆவான்னா அப்படின்னு. எங்கள் அப்பா ஏற்கனவே அவருக்கு தெரியும். எங்கள் அப்பா சொன்னார், நல்லா படிக்கலன்னா ஃபெயில் ஆகலாம் சார், நல்லா படிக்கிற பையன் எப்படி ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு கேட்டார். அது நீங்கள் சொல்லக்கூடாது சார், அதுக்கு தான் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். எங்கள் அப்பா சொன்னார், எக்ஸாம் வைக்கிறதுனால என் பையன் ஃபெயில் ஆகலை, வேணா அவன் ஆன்சர் ஷீட்டை கொடுங்க, நானும் வாத்தியார் தான், நான் பார்க்குறேன் என்று சொல்கிறார்.
உடனே அந்த ஹெட்மாஸ்டருக்கு பயங்கரமாக கோவம் வந்து, வாத்தியாரா யோ நீ என்ன ஆஃப்டர் ஆல் செகண்ட் கிரேட் வாத்தியார், நான் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர், என்கிட்ட வந்து பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுன்றேன், கோ அவுட் அப்படின்னு கத்தினார். நண்பர்களே, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 25 வருடங்கள் இந்த கதையை என்னுடைய மனதிலேயே ஊறப்பட்டேன். எங்கள் அப்பா கையை நான் பிடிச்சிக்கினேன் அந்த பயத்தில். என் கையெல்லாம் நடுங்குது. எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கினேன். எங்கள் அப்பா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த கதர் சட்டையை அந்த ஹெட்மாஸ்டருக்கு முன்னாடி அப்படி கிழிச்சார். அந்த பட்டன்லாம் போய் அவருடைய கண்ணாடி மேலே விழுது. அவர் பயந்துட்டார், எழுச்சி நின்றார். எங்கள் அப்பா அப்படி கிழிச்சார். அப்போ தான் பார்த்தா எங்கள் அப்பா அவருடைய வலது ஷோல்டரில் இவ்வளோ பெரிய ஒரு தழும்பு இருந்துச்சு. நான் ஒரே பையன் எங்கள் அப்பாவுக்கு. பல இரவுகள் எங்கள் அப்பா என்னை அந்த வலது தோளில் போட்டுன்னு வாக் போவார், நிலா காமிப்பார், கதை சொல்லுவார். அப்பொழுதெல்லாம் எனக்கு அந்த தழும்பு தெரியவே இல்லை. இன்றைக்குத்தான் முதல் முறையாக தெரிஞ்சு. அவ்வளோ பெரிய தழும்பு இருந்துச்சு. எங்கள் அப்பா அந்த ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்கிறார், யோ இந்த தழும்பு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக வெள்ளைக்காரன் என்னை சுட்டதையா என்று சொல்கிறார். என் மேலே நின்றுந்தவங்க எல்லாரும் 3 பேரும் செத்துட்டாயா, நான் மட்டும்தான் பெங்களூரில் மோரியில் விழுந்து தப்பித்தேன். உன்ன மாதிரி அயோக்கியன்லாம் அந்த சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காயா நாங்களாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் என்று கேட்டார். நண்பர்களே, இந்த கேட்ட துணியோடு என் கையை பிடித்து வெளியே கூட்டின்னு வந்து சைக்கிளுக்கு பக்கத்தில் என்னை நிறுத்தி ஒரு சின்ன பையன் 7வது படிக்கிற என்னுடைய ஷோல்டரில் கை வச்சு எங்கள் அப்பா சொன்னார், ஏறிக்கோ என்று சொன்னார். நான் அவருடைய கேரியரில் ஏறிக்கினேன். என்னை கெட்டியமாக பிடிச்சிக்க பவாயா என்று சொன்னேன். பவாயான்னு கூப்பிடுவாருங்க. நான் அவரை கெட்டியமாக பிடிச்சினேன். இன்றைக்கி வரல அந்த பிடி தளரவே இல்லை. நான் அந்த கதையில் எழுதியிருந்தேன். இன்றைக்கு வரையிலும் அந்த பிடி கிரிப். இந்த கதை ஆங்கிலத்தில், பிரான்சில், மலையாளத்தில், தெலுங்கில், கர்நாடகாவில், எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் எழுதின இந்த கதையே உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறதால், எழுத்து எப்படியெல்லாம் ஒரு மனிதனை மாற்றும். எழுத்தற்றவன் வெறும் ஸ்கூல் எஜுகேஷனை மட்டும் படித்துவிட்டு அவன் ஹெட்மாஸ்டர் ஆனால் என்ன, டிஓவாக இருந்தால் தான், சிஓவாக இருந்தால் தான் என்ன, அவன் ஒரு சாதாரண பொது புத்தி உடைய மனிதனாக மட்டுமே இருக்க முடியும். அதைத்தான் எழுத்தாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அதற்காக தான் புக் ஃபேர் நடக்கிறது. நண்பர்களே, ஒரு வகுப்பறையில் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நமக்கு எதற்கு புக் ஃபேர்? நமக்கு எதற்கு வேறு ஒருவர்கள் எழுதின புத்தகம்? இந்த கேள்வியை ஒவ்வொரு மனிதர்களும் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. வகுப்பறைகளில் நமக்கு கற்றுத்தரப்படுபவைகள் இந்த இவ்வளவு கூட இல்லை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் ஆர்ட்ஸ்துறையை படித்து வகுப்பறையில் படித்திருக்கிறேன். ஆர்ட்ஸ்துறையை வாஞ்சிநாதன் என்கிற ஒரு மகத்தான வீரன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து சுட்டு கொன்றான் என்பதை நான் என்னுடைய பாடப்புத்தகங்களில் படித்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் பாடப்புத்தகங்களில் படித்திருக்கலாம். ஆனால் போன வருடத்துக்கு முந்தின வருடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கின இரா வெங்கடாஜலபதி என்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் ஆர்ட்ஸ்துறையின் இருப்பிடத்திற்கே சென்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் லண்டனில் அவருடைய வாரிசுகளின் வீட்டில் தங்கியிருந்து ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆர்ட்ஸ்துறையின் கொலை வழக்கு. அந்த புத்தகத்தை படிக்கிற போது கல்வி என்பது என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ளும். கல்வி என்பது தர்க்கங்களின் கூடல். நண்பர்களே, ஒருவர் சொல்வதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கற்றல் என்ற பெயர் இல்லை, கல்வி என்று பெயர் இல்லை. அது முழுக்க முழுக்க தர்க்கங்களை உருவாக்க வேண்டும். வெங்கடாஜலபதி அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். ஆர்ட்ஸ்துறையும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் சாரட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு திருநெல்வேலியில் ஏதோ ஒரு தெரு வழியாக போகிறார்கள். நடுத்தெருவில் புழு மாதிரி ஒரு பெண் படுத்து புரள்கிறார், வலியால் படுத்து புரள்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியாத சுற்றி 6-7 பேர் நிற்கிறார்கள். ஆர்ட்ஸ்துறை தன்னுடைய சாரட்டு வண்டியை நிறுத்த சொல்லி அந்த பெண்ணை தொட்டு தூக்கி தன்னுடைய சாரட்டு வண்டியில் வைக்கிறார். எல்லாம் சொல்கிறான், எஜமா துரை தூக்காதீங்க, இந்த பொண்ணு ஒரு அருந்ததிய குலத்தில் பிறந்த பெண், ஒரு அருந்ததிய பெண்ணை தொடக்கூட மாட்டோம் எங்கள் சமூகத்தில் என்று சொல்கிறார்கள். ஆர்ட்ஸ்துறை அந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்திவிட்டு அந்த பெண்ணை போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவருக்கு சுகப்பிரசவம் நடக்கிறது. அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் ஆட்சி நீடித்தால்
இந்த சமூகத்தில் நிலவி வருகிற ஜாதிய பாகுபாடுகளே இல்லாத போய்விடுமோ என்கிற ஒரு பெரிய தர்க்கம் வருகிறது. அந்த தர்க்கத்தில் பாண்டிச்சேரியில் 7 இளைஞர்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். ஆஷ்துரையை சுட்டு கொல்வது என்று முடிவெடுக்கப்படுகிறது. நண்பர்களே, உங்களில் எத்தனை பெயருக்கு தெரியும் என்று தெரியாது. அந்த 7 பேரில் ஒரு பெயர் மகாகவி பாரதியின் பெயர். ஒரு திருவுளச்சீட்டு போட்டு யார் பெயர் திருவுளச்சீட்டில் வருகிறதோ அவர்கள்தான் ஆஷ்துரையை சுட வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறார்கள். அப்படி வந்த ஒரு பெயரில், அப்படி எடுக்கப்பட்ட ஒரு முடிவில் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் தூரத்திலிருந்து ஆஷ்துரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ்துரையை வாஞ்சிநாதன் சுட்டு கொன்றுவிட்டு ஒரு கழிப்பறைக்குள் போய் உள்தாப்பால் போட்டுக்கொண்டு தன்னுடைய துப்பாக்கியை தானே தன்னுடைய தொண்டை வரையிலும் இறக்கி மூளை சிதற தானும் செத்து போகிறார். இப்பொழுது வெங்கடாஜலபதி எழுதியிருப்பது உண்மையா அல்லது அரசாங்க புத்தகத்தில் நான் படித்தது உண்மையா என்கிற தர்க்கத்திற்கு எந்த மாணவன் போகிறானோ அந்த மாணவன் இந்த உலகத்தில் ஸ்காலராக மாறுவான். மற்றவர்கள் நேரடியாக ஒரு கவர்மெண்ட் சொல்லிக் கொடுத்ததை, ஒரு புத்தகத்தில் படித்ததை படித்து முடித்த ஒரு சராசரி மாணவர்களாக ஆவார். இப்பொழுது நான் பல முறை சொல்லியிருக்கிறதோ, உங்கள் பக்கத்து மாவட்டம் நாமக்கல், அந்த 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 மாவட்டத்தில் ரகுவரன் என்று ஒரு சின்ன பையன் உண்டு. நம்பர்களே, நான் சொல்வது கதையோ ஃபிக்ஷனோ இல்லை. அந்த பையன், அவனுடைய அப்பாவும் அம்மாவும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ். அந்த பையனை செல்லமாக படிக்க வைக்கிறேன். நாம் அதான் செய்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பிறந்ததின் பயனே நம்முடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து, நன்றாக கல்யாணம் பண்ணி, நன்றாக நம்முடைய பெம்மக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அப்படி ஒரு லைஃபே இல்லை. நாம் எத்தனை ஊர்களுக்கு போயிருக்கிறோம், எவ்வளோ பயணம் போயிருக்கிறோம், எவ்வளோ மனிதர்களை புதிதாக சம்பாதித்திருக்கிறோம், எவ்வளவு மனிதர்களோடு நட்பு கொண்டிருக்கிறோம். என் பிள்ளைக்காக தான் சார் வாழறேன், என் பொண்ணுக்காக தான் சார் வாழறேன். அப்படி வாழ்ந்த ஒரு அப்பா அம்மா, ரகுவின் அப்பா அம்மா. நம்பர்களே, அந்த பையனுக்கு அவர்கள் நினைத்தது மாதிரி +2வில் அவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைத்து, அவன் உடனே பிஇ முடித்து எம்இ முடித்து கிட்டத்தட்ட 23-24 வயதில் அமெரிக்காவில் அவனுடைய முதல் மாத சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய். அவனுடைய அப்பாவினுடைய முதல் மாதம் சம்பளம் 350 ரூபாய். ஒரு டீச்சருடைய முதல் மாத சம்பளம் 40-50 வருடங்களுக்கு முன்னால் 350-400 ரூபாய். எங்கள் அப்பாலாம் அவ்வளோதான் சம்பளம் வாங்கினார். ஆனால் 23-24 வயதில் ஒரு பையன் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குகிறார். 1 லட்சம் ரூபாயை அப்பாவுக்கு தவறாமல் அனுப்புகிறான். ஒரு நாள் அந்த வாத்தியாருக்கு தோணுது, பையன் கரெக்டாக பணம் அனுப்புகிறான், ஆனால் பேசலையே என்று தோன்றுகிறது. அவர் வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, ரகு பேசி எவ்வளோ நாள் ஆச்சு என்று கேட்குறாரு. அம்மாக்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், எல்லாமே அமைதியாக இருப்பார்கள், ஆனால் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருப்பார்கள். அம்மா யோசித்து விட்டு சொல்கிறாள், 1.5 வருடங்கள் ஆகிறது. கரெக்டாக சொல்லணுன்னா 1 வருடம் 6 மாதம் 7 நாட்கள் ஆச்சு ரகு பேசி. ஏன் பேசலை என்ன கேட்டால், உடனடியாக அவர் ரகுக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசுகிறார். ரகு எப்படி இருக்கிற என்று கேட்கிறார். இந்த பையன் சொல்லுகிறான், அப்பா 1ஆம் தேதியே பணம் அனுப்பிச்சிட்டம்மா என்று சொல்கிறான். இல்லைடா பணம் வந்துடுச்சு, ஆனால் நீ எப்படி இருக்கிற என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், இல்லைப்பா நான் கரெக்டாக 1ஆம் தேதியே உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டம்மா என்று சொல்கிறான். இல்லைடா லூஸ் மாதிரி பேசுகிற, பணமாக முக்கியம் என்று கேட்கிறார். அந்த பையன் சொல்கிறான், பணம்தான் உங்களுக்கு முக்கியம், பணம்தான் உங்களுக்கு முக்கியம். இத்தனை வருடங்கள் பொறுத்து அமெரிக்காவிலிருந்து அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நாள் அப்பா தான் பேசி கொண்டிருந்தார், இன்றைக்கு தான் பையன் பேசுகிறான். அவன் சொல்கிறான், நம்ம ஊர் நாமக்கல்லாப்பா, நாமக்கல்லேருந்து உள்ளே போனால் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு குக்கிராமம், எவ்வளோ அழகான கிராமம் அந்த ஊர். காவிரி ஆறு ஓடுகிற மிக அழகிய கிராமம். அந்த கிராமத்திலிருந்து ஒரு செடியை பிடுங்கி கொண்டு வரும் மாதிரி என்னை கொண்டு வந்து இங்கே நாமக்கல்லில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் வைத்தீர்கள். கேட்டதற்கு நான் நல்லா படிக்கணும் என்று சொல்லியிருக்கேன். நாமக்கல்லில் இருக்கிற அரசு ஆரம்ப பள்ளியில் என்னோடு படித்த 2 பேர் IRS, ஒரு பையன் IPS. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் நினைவில் இல்லை. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு மஞ்சா வேனில் போட்டு என்னை அனுப்பிச்சிட்டா நான் வந்து கலெக்டர் ஆகிடுவேன். நான் வந்து அதானே நீங்கள் விரும்புனீங்க, அப்படி தான் நான் ஆகிட்டேன் என்று சொல்கிறேன். என்னடா இப்படி சொல்கிற என்று சொல்கிறான். அந்த பையன் சொல்லுகிறான்,
நம்முடைய கிராமத்தில் பனங்கா வெட்டி பனநுங்கு சாப்பிடுகிற என்னுடைய பால்ய வயது உங்களால் பொசுக்கப்பட்டது. நம்ம ஊரில் பொது ஏரியை ஏலம் விடுவார்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வாலிப பசங்களும் ஏரியில் குதித்து விளையாடி மீன் பிடித்து வந்த எந்த நல்ல காரியங்களும் எனக்கு ஞாபகமே இல்லை. என் பால்யத்தில் அதெல்லாம் இல்லவே இல்லை. வயல்வெளிகளில் நான் வலைகளில் கையை விட்டு நண்டு பிடிப்பதாக எண்ணி தண்ணிப்பாம்பை பிடித்து கொண்டு வந்து பயத்தில் அலறி ஓடி வந்த எதுவுமே என்னுடைய ஞாபகத்தில் இல்லை. என்னுடைய பால்யங்கள் முழுக்க உங்களுடைய பொருளாதார கனவுக்காக நசுக்கப்பட்டது, உங்களுடைய பொருளாதார கனவுக்காக பலி கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் கூட நான் மறந்து விடுவேன். அப்பா, உங்களுக்கு தெரியும், அம்மாவை விட எனக்கு சித்தி தான் பிடிக்கும். சித்தியின் மார்பு சூட்டில் படுத்து 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 தூங்கின பையன் நான். ஒரு நள்ளிரவில் நம் வீட்டில் சத்தம் கேட்டு முடித்த போது சித்தி ஒரு உத்தரக்கட்டையில் பிணமாக தொங்கியதை நாம் எல்லோரும் பார்த்து அலறினோம். அதற்கெல்லாம் காரணம் தெரியவில்லை. நான் சித்தியின் கால்களை பிடித்து கொண்டே ராத்திரிலாம் அழுது கொண்டிருந்த போது சித்தியின் பிணம் கீழே இறக்கி படுக்க வைக்கப்பட்ட போது காலையில் 8 மணிக்கு உங்கள் கைதான் என் தோளில் பட்டு என்னை மெதுவாக வெளியே கூட்டின்னு போய் வீட்டுக்கு வெளியில் நிறுத்தி, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்கூலுக்கு போடா என்று ஒரு மஞ்சள் வேனில் நீங்கள் தான் என்னை ஏற்றி விட்டீர்கள். ஒரு சித்தியின் மரணத்தை விட உங்கள் லௌகீக கனவு பெரிது. அதனால்தான் நான் உங்களோடு பேசுவதே இல்லை. அதனால்தான் உங்களுக்கு நான் பணம் மட்டும் அனுப்பி கொண்டே இருக்கிறேன். ஒரு பையன், ஒரு மலையாளி பையன், ஒரு பாலக்காட்டிலிருந்து போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு பையன் அவனுடைய அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுகிறான். ஜிமெயிலில், அப்பா இறந்து விட்டது, துக்கம்தான், ஆனால் 23 மணி நேரம் பயணம் பண்ணி சிக்காகோவிலிருந்து என்னால் வர முடியாது, அதனால் நீங்கள் அடக்கம் செய்து விடுவீர்கள். அது பரவாயில்லை, ஆனால் இந்த கல்வி அவனை எப்படி பயிற்றுவித்து இருக்கிறது என்றால், நீங்கள் அப்பாவின் பிணத்தை அடக்கம் செய்து விடுங்கள், ஆனால் அதை எல்லாம் மறக்காமல் வீடியோ பண்ணி எனக்கு அனுப்புங்கள். என்னுடைய நண்பர்கள் ஒரு மலையாளியின் மரணம் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறார்கள். நண்பர்களே, நம்முடைய கல்வி முறை நம்முடைய குழந்தைகளை இப்படித்தான் வளர்த்திருக்கிறது. நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன். பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஆஃபீஸில் 23, 24 வயதில் தேவதைகள் மாதிரி என்னுடைய வயதில் இருக்கிற குழந்தைகள் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக பொறுப்பேற்பார்கள். என்கிட்ட தான் ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி தர வேண்டும். ஒரு பொண்ணு ரொம்ப கேஷுவலாக ஒரு சுடிதார் போட்டு, எப்பயுமே கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வருகிற 23, 22 வயதில் வருகிற பெண்கள் தேவதைகள் மாதிரி இருப்பார்கள். ஒரு 2 வருஷம் அங்கே பழகிட்டாங்கன்னா பிசாசுகளாக அவர்களே மாறிவிடுவார்கள். அந்த பொண்ணு ஒரு ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதிக்கினே என்கிட்ட சொல்லுது, பாபா சார், நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் சார்னு கேட்குது. ரொம்ப கேஷுவல் சார், ஒரு சின்ன பதட்டம் இல்லை, ஒரு பயம் இல்லை. நம்ம ஆஃபீஸில் எப்படி சார் பழக்கம்னு கேட்டுச்சு. எனக்கு சத்தியமாக என்ன பழக்கம்னு தெரியல. என்ன பழக்கமானேன்? இல்லை சார், காசு நாங்களே வாங்கிக்கலாமா, இல்லை நீங்கள் வாங்கி சாயங்காலம் ஆனால் பிரித்து கொடுப்பீங்களான்னு கேட்குது. ஒரு 24 வயசு பொண்ணை பிஇ படிக்க வச்சு, நீ இபி ஆஃபீஸுக்கு போ, அங்கே ஒருத்தர் இருப்பான், அவன் எல்லா காசையும் வாங்கி சாயங்காலம்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பான் என்று சொல்லி அனுப்பும் என்றால் இந்த கல்வி எனக்கு வேணாம். இந்த கல்வியால் ஒரு புண்ணாக்கும் இந்த தேசத்திற்கு ஆகப்போவதில்லை. இந்த கல்வி லஞ்சம் வாங்குவதற்கு ஒரு 24 வயது குழந்தையை பழக்கும் என்றால் இதன் பெயர் கல்வி இல்லை. இந்த கல்வி நீட் தேர்வு எழுதி அப்படியே எம்பிபிஎஸ் முடித்து அப்படியே ஒரு 40 லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்து எம்டி முடித்து அவர்களுக்கு இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் கண் டாக்டரு. அப்படி போகும்போது, சார் என் கண்ணை கொஞ்சம் பாருங்கள், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருங்க என்று சொன்னால் அவர் டாக்டர் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? எல்லா இடங்களிலும் ஜுரன்னு போனால், சார் கொஞ்சம் ஃபீவராக, சார் எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துருங்களேன். எதுக்குடா எம்ஆர்ஐ எடுக்கணும்? ஜுரத்துக்கு எம்ஆர்ஐக்கு என்ன சம்பந்தம் என்றால், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் ஒரு டாக்டருக்கு அதனுடைய கமிஷன் 1700 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ இப்படி பயிற்றுவித்து அனுப்புகிற இந்த கல்வி இந்த குழந்தைகளை ஒரு நல்ல மனிதர்களாக, ஒரு சமூகத்திற்கு தேவையான மனிதர்களாக மாற்றவே இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன் நண்பர்களே, சார் சொன்னார் எனக்கு பெஸ்ட் டீச்சர்ஸ் என்னுடைய ஆசிரியர்கள் என்று. நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஒரு பெஸ்ட் டீச்சர் கூட என்னுடைய வகுப்பறையில் இல்லவே இல்லை. 1000 முறை இதை நான் பதிவு செய்திருக்கேன். ஒரு நல்ல டீச்சர் கூட துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய 1ஆம் வகுப்பிலிருந்து நான் பிகாம் படிக்கிற வரையில் என்னுடைய வகுப்பறைகளை நான் பார்க்கவே இல்லை.
நான் மேடைக்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. என் வகுப்பில் படிக்கிற என்னோடு உடன் பயின்ற சோற்றுக்கு வக்கில்லாத பல அப்பா அம்மாக்களிடம் எங்கள் வாத்தியார்கள், குறிப்பாக எங்கள் தமிழ் வாத்தியார் வட்டிக்கு பணம் கொடுத்தார். வாத்தியார்கள் சேர்ந்து ஃபைனான்ஸ் நடத்தி அவர்கள் வகுப்பு குழந்தைகளுடைய அப்பா அம்மாவை வர வைத்து பணம் கொடுத்தார்கள். எங்கள் வகுப்பறைகளை ஃபைனான்ஸுகளாக மாற்றிய ஆசிரியர்களை எனக்கு தெரியும். இது 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 ஒரு மாபெரும் விமர்சனம் இல்லை, மாபெரும் உண்மை. இந்த உண்மையை நாம் ஜீரணித்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த கசப்பை நாம் குடித்தாக வேண்டியிருக்கிறது. இது வேப்பங்காய் மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மை. அவருக்கு ஒரு நல்ல டீச்சர் வகுப்பறையிலிருந்து எனக்கு இல்லை. என்னுடைய நல்ல டீச்சர்ஸ் அத்தனை பேரும் அதிர்ஷ்டவசமாக வகுப்பறைகளுக்கு வெளியே இருந்தார்கள். அவர்கள் புத்தகங்கள் எழுதினார்கள், அவர்கள் எழுத்தாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் அறத்தோடு வாழ்வது எப்படி என்று எனக்கு சொல்லாமல் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு மனிதன் எவ்வளவு தோழமையோடு தன் சக தோழமை மனிதர்களோடு வாழ வேண்டும் என்பதை வகுப்புக்கு வெளியே இருந்த ஜெயகாந்தனும் பிரபஞ்சனும் ஜெயமோகனும் ராமகிருஷ்ணனும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். மகாத்மா காந்தி நற்பணி மன்ற நண்பர்களை நான் ஒரே ஒரு விண்ணப்பம் உங்களோடு இந்த கூட்டத்தில் வைத்து விட்டு போகிறேன். நீங்கள் யாராவது தவற விட்டு இருந்தால் ஜெயமோகன் எழுதின இன்றைய காந்தி என்கிற ஒரு மிக முக்கியமான தொகுப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அதிர்ஷ்டவசமாக 20,000 30,000 பிரதிகள் அந்த தொகுப்பு வைத்திருக்கிறது. எனக்கு காந்தியை பற்றி இருந்த எல்லா பொது புத்தியும் அந்த புத்தகம் தான் மாற்றினது. அதே மாதிரி நீங்கள் யூடியூபில் கண்ட கரிசடைகளும் வந்து நிரம்பி வழிகிற இந்த ரீல்ஸ் உலகில் எஸ் ராமகிருஷ்ணன் காந்தியை அறிதல் என்று மதுரை காந்தி மியூசியத்தில் அவர் பேசின ஒரு அற்புதமான 2.5 மணி நேர உரை இருக்கிறது. காந்தி என்கிற ஒரு மகத்தான மனிதனை நாம் அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் இந்த 2 புத்தகங்களை உங்கள் முன்னால் நான் பரிந்துரைத்து விட்டு போகிறேன். நம்மளை எழுத்து என்ன செய்யும்? எழுத்து என்ன செய்யாது? எழுத்து தான் என்னை, அவர் சொன்னார்ல, நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை. அங்கே இருக்குது எனக்கு இங்கே இருக்கிறத விட ரொம்ப சௌரியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அறிந்ததை விடவும் ஒரு புத்தகத்தின் மூலமாக நான் அறிந்தது அதிகம் என்று எனக்கு எழுத்துதான் சொல்லிக் கொடுக்கிறது. மறுபடியும் எழுத்து மட்டும்தான் என்னை வேறு மனிதனாக ஒரு ஆணாதிக்கமற்றவனாக இருக்க. நம்ம நினைக்கிறோம், சார் என் ஒய்ஃபுக்கு நான் எல்லா சலுகையும் கொடுத்துக்கிறேன் சார், அதுவே ஆணாதிக்கத்தின் உச்சம். அப்படி என்றால் எல்லா உரிமைகளையும் நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கொஞ்சம் உரிமையை உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்தில் அவங்க இல்லை. அவர்கள் உங்களை மாதிரி ஒரு சக மனுஷியாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஆனால் இந்த கல்வி முறை நம்மை அப்படி பயன்படுத்தவே இல்லை. நண்பர்களே, நான் முடிப்பதற்கு முன்னால் ஒன்று சொல்லுகிறேன். நானும் நீங்களும் மேடையில் இருக்கிறவர்களும் கீழே இருக்கிறோம் 1ஆம் வகுப்பு படித்து விட்டு தான் நெக்ஸ்ட் கிளாஸில் படித்தோம். இந்த ஆணாதிக்க சிந்தனை எங்கிருந்து வருகிறது நண்பர்களே? நம்முடைய அரசாங்கத்தின் புத்தகத்தின் மூலமாக இதை நமக்கு சொல்லித் தருகிறது. நான் 1ஆம் வகுப்பில் நீங்களும் நானும் படித்த புத்தகம் குடும்பம் என்பதுதான் முதல் டெக்ஸ்ட் புத்தகம். ஆ ஆ இ என்பதெல்லாம் மாறி முதல்ல எழுத்தை படம் போட்டு விளக்கியது குடும்பம். ஒரு குடும்பம் என்றால் என்ன என்று அரசாங்கம் எனக்கு நான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது அறிமுகப்படுத்தியது. அது 60 வயதில் எனக்கு அப்படியே மனதில் பதிந்து விட்டு. ஒரு குடும்பம் என்பது அப்பா செய்தித்தாள் படிக்கிறார், அம்மா சமைக்கிறாள், தம்பி விளையாடுகிறான், தங்கை வீடு கூட்டுகிறாள். முடிஞ்சா? அப்போ அப்பான்னா செய்தித்தாள் படிக்கிறவரு ஒரு நாளும் ஒரு ஈசி சேர் போட்டு அம்மா கால் மேலே கால் போட்டுன்னு செய்தித்தாள் படிக்கிற படத்தை தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் நான் பார்த்ததே இல்லை. அப்போ நம்முடைய எல்லார் மனதிலும் அப்பா என்றால் கால் மேலே கால் போட்டுன்னு செய்தித்தாள் படிக்க வேண்டியவர் என்பது உள்ளே பதிந்து விட்டது. தம்பி தமட்ட மாடு மாதிரி விளையாட வேண்டியவன், அவன்தான் ஊரில் சுத்த வேண்டியவன். வீட்டில் குப்பை வந்தால் தங்கச்சி தான் கூட்ட வேண்டும். தம்பியே கிளீனாக சொல்கிறா, ஏய் கூட்டுறே என்று சொல்கிறான். அவன் அப்பாவாகி விடுகிறான். அவன் அம்மாவின் மறுபிறப்பாக தங்கச்சியை பயிற்றுவிக்கிறான். இந்த மனநிலையை மாற்றுவது தான் எழுத்து, பெண் எழுத்து என்பது. நண்பர்களே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தயவுசெய்து இப்படி கொஸ்டின் ஆன்சர் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க. எத்தனை பேருக்கு தமிழில் அம்பை என்று ஒரு எழுத்தாளர் தெரியும்? தயவுசெய்து கை தூங்க நல்லா. இந்த ஊரில் பெஸ்ட். ஏன்னா நான் பல கல்லூரிகளில் கேட்டிருக்கிறேன், ஒருத்தர் கூட தெரியாது. அம்பை
தமிழ் இலக்கியத்திற்காக சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு மகத்தான எழுத்தாளர். ஆனால் அவரையே ஒரு புக் ஃபேருக்கு வந்திருக்கிற 200-250 பேரில் ஒரு 5-6 பேருக்கு தெரிகிறது. பரவாயில்லை, தமிழ் சமூகம் இன்னும் கொஞ்ச நாளில் பிழைத்து கொள்ளும். அம்பை ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த நான் ரெக்கமெண்ட் பண்ணுகிற இன்னொரு புத்தகம் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அந்த புத்தகத்தை தயவுசெய்து எழுதி வைத்து எங்காவது இருந்தால் வாங்கி கொள்ளுங்கள். இந்தியாவில் 13 மாநிலங்களில் வாழப்போன 13 பெண்களை பற்றி 13 கதைகளை அம்பை எழுதியிருப்பார். அதில் எனக்கு மறக்க முடியாத ஒரு கதை இருக்கிறது. ஒரு டெல்லியில் இருந்து ஒரு PhD ஸ்காலருக்காக படிப்பதற்காக ஒரு பொண்ணு வந்து காவிரி கரைக்கு வருவாள். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கூட்டு குடும்பத்தில் உட்கார்ந்து அவள் PhD பண்ண வேண்டும். அவருடைய PhD சப்ஜெக்டு கூட்டு குடும்பங்கள், தமிழ்நாட்டினுடைய கூட்டு குடும்பங்கள். அந்த பொண்ணு வந்து காலையில் தலை குளிச்சுட்டு கிச்சனுக்கு வெளியே உட்காந்து அந்த வீட்டில் சமைச்சுன்னுக்கிற அம்மாவை பார்த்து கேட்கும், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னம்மா டிஃபன் என்று கேட்கும். தோசை என்று அந்த அம்மா சொல்லுவோம். இந்த அம்மா எழுதிக்குவாங்க. அவங்க அப்பாவையே கேட்பாங்க, இதை எழுதுறதுக்காம்மா டெல்லியிலேருந்து வந்த என்று கேட்பாங்க. இல்லை சும்மா தான் கேட்டேன் என்று ரொம்ப கேஷில். உங்கள் வீட்டில் எப்பயும் தோசை தானா என்று கேட்பாங்க. இல்லை எப்பயும் தோசை, இட்லி, எப்பயாவது பொங்கல், தீபாவளி இருந்தால் பூரி. ஆனால் பெரும்பாலும் தோசை தாம்மா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 16 பேர்மா. கூட்டு குடும்பம் அது. ஆமாம், 16 பேர். ஓகே. ஒருத்தர் 4 தோசை சாப்பிட்டா கூட உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ தோசை? ஐயோ, அது தெரியாதேம்மா. உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ தோசை சுடுவீங்க? தெரியாதுமா. சும்மா சொல்லுங்களேன். இன்றைக்கி எங்கள் கொழுந்தனார் 6 தோசை சாப்பிடுவார், எங்கள் வீட்டுக்காரு 5. அம்மா ஒரு 86 தோசைம்மா. ஓகே, 86 தோசை எழுதிக்கினாங்க. அம்மா நான் தெரியாமல் கேட்குறேம்மா, இதை எழுதுறதுக்காம்மா டெல்லியிலேருந்து வந்தேன் என்று அந்த அம்மாள் கேட்பாங்க. மறுபடியும் அடுத்த கொஸ்டின், 86 தோசை ஒரு நாளைக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? கரெக்டாக ஞாபகம் இருக்குதுமா? 22 வருஷம் இந்த ஆணி வந்தால். ஓகே, 22 வருஷத்தில் ஒரு நாளைக்கு 86 தோசை என்றால் மொத்தமாக எவ்வளோ? அந்த அம்மா தோசைக்கல்லை கீழே வச்சிரும். தோசைக்கல்லை கீழே என்னம்மா சொல்கிற? இல்லைம்மா, ஒரு நாளைக்கு 86 தோசை, 22 வருஷத்தில் எவ்வளோ தோசை சுட்டுக்கிறேன்? எனக்கு தெரியாதாம்மா. நான் சொல்கிறேன், கால்குலேட்டர்லாம் போட்டு 8,76,00,000 ஆமாம் 345. நானாம்மா சுட்டேன்? நீ தான் சுட்டேன். இதெல்லாம் அடுக்கி வச்சேன்னா திருவண்ணாமலை மலை கிரிவலம் வராங்கள்ல, அந்த மாதிரி 4 கிரிவலம் வரலாம். ஒரு வீட்டிலேருந்து வந்த தோசை மட்டும் இவ்வளோ தோசையே ஒரு பெண் ஒரு கிச்சன்லேருந்து சுட்டு இருக்கிறாள். ஆனால் எந்த பெண்ணும் கணக்கு வச்சுக்கிறதில்லை. ஒரு மரம் எவ்வளோ பூ பூக்கிறது என்று எந்த மரமும் கணக்கு வைத்து கொள்ளாது நண்பர்களே. சரி, அடுத்த கேள்வி, இதான் முக்கியமான கேள்வி. இங்கே தான் அம்பைக்கு 2 சாகித்ய அகாடமி கொடுக்கலாம். அடுத்த கேள்வி கேட்குறாங்க, ஏம்மா தோசை சுட்டு போட்டுக்கிறிய, உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஆசை இருக்குதா? எல்லா பெண்களுக்கும் நிறைவேறாத கனவு, நிறைவேறாத ஆசைகள் இருக்கும். அந்த அம்மா தன்னுடைய வீட்டு சமையலறையினுடைய ஒரு படத்தை காண்பிக்கிறாள். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணுமா என்று கேட்குறாரு. இல்லைம்மா. அப்புறம் கடல் பார்க்கணுமான்னு சொல்கிறாங்க. கடல் பார்த்தது இல்லையா? இல்லைம்மா, இப்போ நீ கேட்டல்ல, அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் ராத்திரி அன்றைக்கி கேட்டார். ராத்திரி அன்றைக்கி நம்மளால் க்ளீனாக கேட்பான், மஞ்சு உனக்கு என்ன வேணும், என் உயிரே வேணுனாலும் இதோ கொடுத்துட்றான்னுவான். அன்னிலேருந்து குறைய ஆரம்பிக்காது. இப்போ வந்து 40-50 வருஷம் ஆயிடுச்சா. இப்போ நீ கேட்ட மாதிரியே எங்கள் வீட்டுக்காரர் கேட்டாருமா, மஞ்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். கடல் பார்த்தது இல்லைங்க. ஏன் கடல் பார்த்ததில்லை? நாங்கள் சேலத்து பக்கங்க, சேலத்திலலாம் கடல் இல்லை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்ன கடல் காமிங்க. அந்த நாயும் இந்த நாயை கூட்டின்னு போய் கடல் காமிக்கல. இந்த நாயும் தனியாக ஒரு பஸ் ஏறி போய் கடல் பார்க்கல. நம்ம கேட்குறாங்க, அம்பை எழுதுகிறாங்க, இத்தனை வருஷத்தில் கடல் பார்த்தது இல்லையா? அந்த அம்மா சொல்லுது. இதான் தமிழ் மனம். இதை வச்சு தான் ஆம்பளைங்க வந்து நம்ம பஞ்சாயத்தை ஓட்டின்னுக்கிறோம். அந்த அம்மா சொல்லுது, அந்த மனுஷன் என்னம்மா பண்ணும், வேலை ஓயிலம்மா. இந்த அம்மா கேட்குது, எந்த மனுஷன் இந்த 8,76,946 தோசை சாப்பிட்டான அந்த மனுஷனா என்று கேட்குறது. அப்போது ஒரு சின்ன சிறுகதையில், ஒரு சின்ன வரிகளில் ஒரு எழுத்தாளன் இந்த பிரளயத்தை புரட்டி போடுகிறான். நாம் இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கை தப்பு என்று சொல்கிறான். நம்முடைய மனதில், நம்முடைய மூளையில் திணிக்கப்பட்ட எல்லாம் இந்த அரசாங்கம் போதையில் ஏற்றிய பொய்கள் என்று திரும்ப திரும்ப ஒரு புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நண்பர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனை புத்தகங்கள் படிக்கிறோம், எந்த நேரத்தில் நேரம் இல்லை சார்.
எல்லாம் பிளாட் வாங்க நேரங்குது, பிளாட் போட நேரங்குது, வட்டி கூடுறதுக்கு நேரங்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிற நம்மால் வாசிப்பு நண்பர்களே. இப்போ நான் பேசிட்டேன். இப்போ நீங்கள் உள்ளே போய் ஆளுக்கு 2 புத்தகம் வாங்கிட்டு போய் நீங்கள் நைட்டு போய் படிங்க பார்க்கலாம். நீங்கள் படிச்சுட்டுனா நான் உங்களுக்கு நோபல் பரிசு தரேன். அப்படிலாம் வாசிப்பு. இன்னைக்கு இந்த கூட்டம் நான் பரதநாட்டியம் பிரமாதமான விஷயம்னு சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு போய் இங்கே வந்த ஒரு 10-20 பெண்கள் ரூமை போட்டிங்கன்னு பரதநாட்டியம் ஆடுங்க பார்க்கலாம். அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். குறிப்பாக வாசிப்பதற்கென்று ஒரு பயிற்சி இருக்கிறது. அது மனநிலையை ஒருமைப்படுத்துவது. அது முழுக்க முழுக்க நாம் நம்முடைய வாசிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்தல். அப்படி ஒப்பு கொடுக்காத ஒரு மனிதனால் வாசிக்கவே முடியாது. நீங்கள் பக்கத்தில் ஃபோனை வச்சுக்கின்னு நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கின்னு தோசை போட்டியா அப்படின்னு இப்படி பார்த்துட்டு ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு நமிதாவை பார்த்துட்டு ஒரு திரிஷாவை அதெல்லாம் முடியாது ராசா. வாசிப்பது என்பதற்கு நீங்கள் உங்களை முழுக்க முழுக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாக நம்ப வேண்டும். மனப்பூர்வமாக நம்பின ஒரு வாசகன் 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுத போகிற ஒரு பையனையோ, 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுத போகிற ஒரு பையனையோ, நீட் தேர்வை எழுத வேண்டிய ஒரு பெண்ணையோ என் கூட வா, அதெல்லாம் அப்புறம் எழுதிக்கலாம், புக் ஃபேருக்கு போயிட்டு வரலாம் என்று நாம் கூட்டின்னு வருவோம். ஆனால் நம்ம கூட்டின்னு வர மாட்டோம். இந்த வருஷம் என் பையன் 10th எழுதிட்டோம். நாங்களாம் 10th எழுதலையா? இந்த வருஷம் என் பையன் நீட்டு என்னடா டாக்டர் ஆகிட்டான். எல்லாம் தான் டாக்டர் ஆகிக்கிறான். டாக்டர் ஆகி தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்களுக்கு. நீ கூட்டின்னு இப்படி ஒரு பெரிய உலகத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்து. இந்த உலகம் அவன் இதுவரையிலும் படித்தான்ல, அதை தூளாக்கும். வாழ்க்கையின் வேறு ஒரு பகுதியை இந்த உள்ளே இருக்கிற புத்தகங்கள் உங்களுக்கு காண்பிக்கும். நண்பர்களே, நான் எவ்வளோ நேரம் பேசினேன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயத்தோடு நான் முடிக்கிறேன். மறுபடியும் நான் தேவி பாரதிக்கு வருகிறேன். நீர் வழிபடுவோம் என்கிற தன்னுடைய மிகச்சிறந்த படைப்பிற்காக உங்கள் ஊரை சேர்ந்த இங்கே இருக்கிற வெங்கட்டாபாளையம் ஒரு 12-13 கிலோமீட்டரில் இருக்கிற அந்த ஊரை சேர்ந்த ஒரு மிக மிக ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து பிறந்து இவ்வளோ பெரிய ஒரு விருதை வாங்கியிருக்கிற அந்த எழுத்தாளனுக்கு தயவு செய்து உங்கள் குழந்தைகளை கூட்டின்னு போய் இவர் தான் தேவி பாரதி, இவர் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார், இவருடைய புத்தகம்தான் 19 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மனிதனை ஸ்பரிசிக்க வையுங்கள். அந்த மனிதனை தொடுங்கள், அந்த மனிதனோடு உரையாடுங்கள். அப்படி செய்தால் நாம் 100 புத்தக விழாக்கள் நடத்தினதற்கு சமமாக இருக்கும். நன்றி.